இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யாக்கோபு 1:27 திருவசனம். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நண்பர்களே, இயேசுவின் பாதுகாப்பிலும் தேவ அன்னையின் அரவணைப்பிலும் ஆசிர்வாதமாயிருக்க ஜெபிக்கின்றேன். இன்று திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட விழா. அவரிடம் நல்ல உடல் சுகத்திற்காகவும் நிம்மதியான வாழ்விற்காகவும் இயேசுவிடம் பரிந்து பேசும்படி ஜெபித்துக் கொள்வோம். சண்டே மாசுக்கு சென்றுவிட்டு உண்டியலில் காணிக்கை போட்டுவிட்டால் நம்மை பொறுத்தவரை மிகுந்த பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கிறோம். அப்படித்தானே? ஆனால் அது அப்படி இல்லை என்கிறது இன்றைய வசனம். கேட்டீர்களா? தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானது எது? மாசற்றது எது? சமய வாழ்வு எது? இந்த 3 கேள்விகளுக்குமான பதிலும் அதே வசனத்தில், இன்றைய வசனத்தில் உள்ளது. துன்புறும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் உதவுவது. அடுத்தது, உலகத்தால் கரைபடாதவாறு பாவத்தில் விழாதவாறு நம்மை காத்துக் கொள்வது. இவை 2ம் தான் அந்த 3 கேள்விகளுக்குமான பதில். ஆகவே வாயால் மட்டும் ஜெபம், ஜெபமாலை சொல்வது இயேசுவின் பார்வையில் தூய்மையானது கிடையாது. அவை நல்லதுதான். ஆனால் அவற்றோடு சேர்ந்து நாம் மற்றும் சில காரியங்களை செய்ய வேண்டியது உள்ளது. அதோடு நின்று விடாமல் திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டுமாம். நம்மால் முடிந்த உதவிகளை பணமாகவோ பொருளாகவோ ஆறுதலான வார்த்தையாகவோ பேசலாம், உதவலாம். அது மட்டுமே நம் இயேசுவின் அன்பை நம் செயலின் மூலம் காட்ட நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கசப்பாய் இருக்கும் ஒருவரின் இல்லாமை நம்மால் மாறினால் அது நாம் கைவாறு பெறாமல் நம்மை கைவிடாது. இயேசுவிடமிருந்து நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் நமக்கு கைமாறை பெற்றுத்தரும். ஜெபிக்கிறவன் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கட்டும், நற்செயல் செய்கிறவன் இன்னும் அதிகமாய் செய்யட்டும் என்கிறதே வசனம். எவ்வளவு வரவு வந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் இன்னும் அதிகமாக நம் செலவுகளை ஏற்றுவது, தேவையற்ற பொருட்களை, ஆடைகளை வாங்குவது, உணவுப் பொருட்களை வாங்கி வீணாக்குவது, இதற்கெல்லாம் ஆகும் பணத்தை கொஞ்சம் மிச்சம் பிடித்து நம் ஏரியாவில், நம் பங்கில், நம் அன்பியத்தில் நம்மை சுற்றி வாழ்கின்ற இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள். அது இயேசுவின் கண்களில் உங்களுக்கு கிருபையை பெற்றுத்தரும். இந்த சிறியோரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிறார் இயேசு. இயேசு நேரில் வந்தால் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவோம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் அதுவல்ல நிதர்சனம். நலிந்தவர்களின் கண்களில் இயேசுவை கண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும். அதுவே நிதர்சனம். சிந்தியுங்கள், முடிந்ததை செய்யுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, உபத்திரவத்திலே இருக்கிறவர்களுக்கு நாங்கள் விசாரித்து உதவி செய்து உமக்கு முன்பாக மாசில்லாத வாழ்வு வாழ வழிகாட்டும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.